நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா, எல்லா செக்டார்லேயுமே ஒரு கிளியர் மார்க்கெட் லீடர் இருப்பாங்க. ஒரு பேங்கிங் எடுத்துக்காங்க, ஐடி, டெலிகாம், எஃப்எம்சிஜி, இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிகஸ்ட் பிளேயர் இருப்பாங்க. அவங்க தான் யூஸ்வலி மார்க்கெட் ஷேரை டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐடியா தான் பந்தன் பிஎஸ்சி இந்தியா செக்டார்ஸ் லீடர்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் என்எஃப்ஓலையும் இருக்குது. அதாவது அவங்க டிஃப்ரெண்ட் செக்டாரில் இருக்க டாப் கம்பெனிஸில் இந்த ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண எய்ம் பண்ணுறாங்க. பட் இப்படி இன்வெஸ்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்லி அது பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? வாங்க ஒரு இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ணி இதற்கான ஆன்சரை கண்டுபிடிப்போம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holistic.investment.in. இந்த ஃபண்ட் ஆப்ஷனை ப்ராப்பராக நம்ம இன்னும் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் திங்ஸை நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு என்எஃப்ஓ அப்படின்றதுனால இது 3rd செப்டம்பர் 2025க்கு ஓப்பன் ஆகுது, 17th செப்டம்பர் 2025க்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் இதோட கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது பிலாங் பண்ணுற கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி திமேட்டிக். அண்ட் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் வந்து பிஎஸ்சி இந்தியா செக்டார் லீடர்ஸ் டிஆர்ஐ. அண்ட் இதோட எக்ஸிட் லோட் பார்த்தீங்கன்னா 0.25%, அதுவும் 15 டேஸ்க்குள்ளே ரிடீம் பண்ணால் மட்டும் அப்ளை ஆகும். என்ட்ரி லோட் கிடையாது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண தேவையானது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1000 rupees. அண்ட் இதோட ஃபண்ட் மேனேஜர் வந்து மிஸ்டர் அபிஷேக் ஜெயின். அண்ட் ரிஸ்கோ மீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்கணுமே குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இதோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே பிஎஸ்சி இந்தியா செக்டார் லீடர்ஸ் இண்டெக்ஸில் இருக்கிற மாதிரியே ரெப்ளிகேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது அந்த இண்டெக்ஸில் இருக்கிற செக்யூரிட்டிஸில் அதே சேம் ப்ரொபோர்ஷன் அண்ட் வெயிட்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணால் எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடி அந்த டோட்டல் ரிட்டர்ன் ஆஃப் இண்டெக்ஸை ட்ராக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸை வந்து ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ். பட் இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால இட் மே பி சப்ஜெக்டட் டு ட்ராக்கிங் எரர் அஸ் வெல். ஸோ இதை பற்றின இப்போ ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, எக்ஸ்போஷர் டு மார்க்கெட் லீடர்ஸ். யாருக்கு தான் ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பெனிஸ் ஓன் பண்ண ஆசை இருக்காது. அண்ட் மார்க்கெட் லீடர்ஸ்ட்டு ஆஃபன் பார்த்தீங்கன்னா டீப் பாக்கெட்ஸ், பிராண்ட் ரெகாக்னிஷன் அண்ட் ஸ்மாலர் பிளேயர்ஸை விட சேலஞ்சஸை ஹேண்டில் பண்ணுற எபிலிட்டி இன்னும் பெட்டராகவே இருக்கும். அண்ட் ஒரு டஃப் எக்கனாமியில் யூஸ்வலி லீடர் தானே சர்வைவ் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் பேக்கே ஆவாங்க. அண்ட் நம்பர் 2, ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர். இப்போ மிட் அண்ட் ஸ்மால் சைஸ் கம்பெனிஸை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா லீடர் கம்பெனிஸ், அதாவது இந்த மாதிரி டாப் ஜெயன்ட்ஸ் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா லெஸ் வாலடைலாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஸ்ட்ராங்கர் பேலன்ஸ் ஷீட்ஸ், லார்ஜர் கஸ்டமர் பேசஸ் அண்ட் பெட்டர் ஆக்சஸ் டு கேபிட்டல் இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு அன்சர்டன் டைம்ஸ்லையும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அண்ட் நம்பர் 3, ப்ராட் செக்டார் ரெப்ரசன்டேஷன். இந்த ஃபண்ட் உங்களுக்கு லீடர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதாவது அக்ராஸ் மல்டிபிள் இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்கள் ஒரு செக்டாரில் மட்டும் ரிலே பண்ணலை. ஸோ இமேஜின் உங்களுக்கு எக்ஸ்போஷர் வந்து பேங்கிங், ஐடி, எனர்ஜி அண்ட் எஃப்எம்சிஜி ஆல் அட் ஒன்ஸ் கிடைக்குது. ஸோ ஒரே தீமில் நம்ம வந்து எல்லாமே பெட் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் மச் ஹெல்த்தியர் ஸ்ப்ரெட் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நம்பர் 4, பாசிவ் அண்ட் ரூல் பேஸ்ட் அப்ரோச். இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால ஃபண்ட் மேனேஜர் பயாஸ் கிடையாது. உங்கள் போர்ட்ஃபோலியோ சிம்பிளி அந்த இண்டெக்ஸ் ஆஃப் செக்டார் லீடர்ஸை தான் மிரர் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் அக்ரி பண்ணலாம் இல்லையா? திஸ் கிளியர் ரூல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி சம்டைம்ஸ் ஒரு ஆக்டிவ் ஸ்டாக் பிக்கிங்கை விட இன்னும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ அட்வான்டேஜஸ் பார்த்துட்டோம், நம்ம டிஸ்அட்வான்டேஜஸை பார்ப்போம். ஸோ நம்பர் 1, கான்சன்ட்ரேஷன் இன் லீடர்ஸ். ஸோ இன்றைக்கி இருக்கிற டாப் மார்க்கெட் லீடர் நாளைக்கே இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டா என்ன ஆகும்? ஏன்னா நம்ம நிறைய கம்பெனிஸ் ஓவர் டைம் டாமினன்ஸை லூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஜஸ்ட் பிகாஸ் இன்றைக்கி அவங்க டாப்பாக இருக்காங்கன்னு அப்படின்னு ஃபார் எவர் டாப்பாக இருப்பாங்களா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அண்ட் நம்பர் 2, லிமிட்டட் டைவர்சிஃபிகேஷன். ஆமாம், மல்டிபிள் செக்டார்ஸ் இருக்குது. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் வந்து ஒன்லி பிகஸ்ட் கம்பெனிஸ் தான் பிக் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்லி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் க்ரோத் ஸ்டோரிஸை மிஸ் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் ஜென்ரலி லாங் ரனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு தான் நிறைய க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராபேக் தான். அண்ட் நம்பர் 3, சைக்கிளிக்கல் ரிஸ்க். இப்போ ஒரு செக்டாரில் நீங்கள் பெஸ்ட் கம்பெனி பிக் பண்ணால் கூட வாட் ஹேப்பன்ஸ்? இப்போ என்டையர் செக்டாரே ஸ்ட்ரகிள் ஆனால் அப்போ என்ன நடக்கும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடி செக்டார் ஸ்லோ டவுன் ஆகுது. அப்போ டாப் ஐடி பிளேயர் மட்டும் வந்து அன்ஹர்ட்டாக எஸ்கேப் ஆக முடியுமா? நாட் ரியலி. ஹோல் sector will feel the heat. Number 4, no performance history. So finally, let's not forget இது ஒரு NFO. இதில் எந்த வித பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இது எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் மார்க்கெட் சைக்கிள்ஸில் ஆக்சுவலி பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ட்ரைவ், ரிவ்யூ எதுவுமே பார்க்காம நம்ம வாங்குவோமா? அப்பயே நம்ம ஹார்ட் அண்ட் மணியோட இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எடுக்கணும், எஸ்பெஷலி இன் இன்வெஸ்டிங். அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன? தி எண்ட் ஆஃப் த டே இந்த மாதிரி NFOs கேட்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏன்னா நியூ ஐடியா, நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஒரு
ட்ராக் ரெக்கார்ட் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு ஹோப்பில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சிம்பிளி. ஆனால் இந்த மாதிரி ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ் ஃபண்ட்ஸ், அதுவும் ப்ரூவன் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் லாங் டேர்ம் பீரியட் இருக்கும். ஏன்னா லாங் டேர்ம் சொல்கிறேன்னா ஒரு 7 to 10 இயர்ஸில் மார்க்கெட் சைக்கிள் டோட்டலாக கம்ப்ளீட் ஆகியிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஹைஸ் அண்ட் லோஸில் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஃபண்ட்ஸ், அதுவும் ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஃபண்ட்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதே சேம் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இன்னும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸோட கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு நியூ விஷயத்தில் ரஷ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆப்ஷன்ஸ் டேபிளில் இருக்கும் போது நம்ம ஒரு அன்டெஸ்டட் ஃபண்டோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். இப்போ எங்களுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்கீங்க, இல்லை ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி NFOல இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். அது எஸ்பெஷலி உங்களுக்கு இந்த மாதிரி தீமில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஆசை இருக்கா, இந்த மாதிரி சிமிலரான எக்ஸிஸ்டிங் திமேட்டிக் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதுவும் ட்ராக் ரெக்கார்டோட ஒரு 7 to 10 இயர்ஸ் இருக்கிற ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஃபண்ட்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அது எப்படி ஹைஸ் அண்ட் லோவில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு. உங்களால் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். பட் இங்கே ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ ரிசர்ச் எதுவுமே இல்லாமல் நீங்கள் இந்த NFOல இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி. அதனால தான் உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோலையுமே இந்த மாதிரி NFOவை ஆட் பண்ணுறதை தவிர்க்கலாம். ஏன்னா இது அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா உங்கள் ஓவரால் ரிட்டர்ன்ஸ் போர்ட்ஃபோலியோவில் இம்பாக்ட் ஆகும். ஒரு சீசன் இன்வெஸ்டருக்கே ஒரு திமேட்டிக் ஃபண்ட்லேருந்து எப்போ என்டர் அண்ட் எக்ஸிட் ஆகணும்னு டவுட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இன்னும் ஹார்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட். ஆனால் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளானரோட கன்சல்ட் பண்ணலாம். அவங்க இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லாப் ரேஷியோ, அலோகேஷன் எல்லாமே பார்த்து சூட்டபிலிட்டி செக் பண்ணி உங்களுக்காக இன்னும் பெட்டர் ஃபண்ட்ஸ், இன்னும் பெட்டர் சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. இன்னும் நல்லாவே கைட் பண்ணுவாங்க ஃபார் மச் பெட்டர் அவுட்கம் இன் த லாங் ரன் பீரியட். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.